வருங்கால சந்ததியினருக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இல்லாமல், நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, எவ்வளோ வீரமாக இருந்திருக்காங்க, எவ்வளோ போராடிருக்காங்க, நம்ம நாடு சுதந்திரம் பெற்றதுலேருந்து நம்ம முன்னோர்கள் நம்ம கூட சொல்லக்கூடிய கதைகள் இருந்து இப்போ நம்ம அடுத்த சந்ததியினருக்கு அதை எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்மளுடைய குட்டீஸ், நம்மளுடைய வீட்டில் இருக்கிற அனைவருக்குமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய சந்ததியினர்கள் வந்து எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க, நம்மளுடைய தமிழ் ஈழம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஒருவர் கஷ்டப்படுறாங்கன்னா அங்கே போய் நம்ம எப்படி உதவணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சொல்லி வளர்க்குறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு விஷயங்கள் வந்து தெரியும். ஸோ கையில் மொபைல் ஃபோன் கொடுத்து மொபைலில் உட்காந்துட்டு கேம்ஸ் பார்க்குறத விட புராண கதைகள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்ல கவிதைகள், கட்டுரைகள், பேச்சு போட்டிகளுக்கு தயார் பண்ணுறது, நல்ல வீர விளையாட்டுகள் நிறையா இருக்குது. சிலம்பம், கபடி, ஃபுட்பால், கிரிக்கெட் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸாக வந்து கொஞ்சம் சேர்த்து விட்டுங்க. இப்போ நிறையா குழந்தைகள் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. இன்னும் சிலர் வந்து அதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய வீட்டு குழந்தைகள் வந்து ரொம்ப ஃபோன் அடிக்டாக இருக்காங்க அப்படின்னீங்கன்னா, வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போக மாட்டேன்றாங்கன்னா கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்கிற அகாடமியில் போயிட்டு ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் சேர்த்து விடுங்க. அவங்களுடைய உடல் வலிமையும் மன வலிமையும் ரொம்ப ஸ்ட்ராங் படுத்துங்க. நன்றி, வணக்கம்.